ஹாய் மை லவ் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைனால கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஈவினிங் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத ஒரு வீடியோவாக எடுத்து போகலான்னு இருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து வீடெலாம் க்ளீன் பண்ணிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சாமி கும்பிட்டு அது ஒரு வீடியோவாக எடுத்து போகலான்னு தான் நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன். என்னோடய ஈவினிங் ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு வழியாக வீட்டு வேலையை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு நானும் வீடு கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா வந்து பிஸ்கட் சாப்பிட்டுட்டு அங்கனே வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா கூட்ட ஆரம்பித்தேன். பாப்பா வேறு ஈவினிங்காக வந்து கொஞ்சம் விளையாட்டு ஜாமான்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வீடெல்லாம் கொஞ்சம் கசகசன்னு ஆக்கிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி நீட்டாக கூட்டியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியே வராண்டாவில் அப்புறம் ஸ்டெப்லலாம் வந்து தூசி டஸ்ட்டு குப்பை எல்லாமே நிறையா இருந்துச்சு. அதையும் வந்து நீட்டாக நல்லா ப்ரஷ் வச்சு கூட்டி விட்டாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடுப்புலலாம் வந்து எண்ணெய், சமைக்கிற எண்ணெய், பால், அப்புறம் வந்து இந்த சாப்பாடு கொதிக்கும் போது அந்த தண்ணி எல்லாம் இருந்து அதில் வந்து அடுப்பில் வந்து படிஞ்சிருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா நீட்டாக தொடச்சி வச்சாச்சு. ஃபைனலாக அதோடய லுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே திரும்பி பார்த்தா பின்னாடி செல்ஃபெல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு. அதோட ஒவ்வொரு டப்பாவாக எடுத்து செல்ஃபெல்லாம் நீட்டாக தொடச்சிட்டு துடைக்கும் போது பார்த்திங்கன்னா டப்பா கீழே விழ போயிடுச்சு. அதெல்லாம் ஒரு வழியாக பிடிச்சி வச்சு எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. இங்கிட்டு திரும்பி பார்த்தா பாத்திரம் சிங்க் நிறையா பாத்திரம் இருந்துச்சு. ஸோ அதனால் பாத்திரம் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா பாத்திரம் தேய்க்கிறது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீடு மாப்பு போட ஆரம்பிச்சிட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் வாசலை ஆல்ரெடி கூட்டி வச்சுருந்தேன். அதில் வந்து நல்லா நீட்டாக தண்ணி தெளிச்சுட்டு என்னோடய ஸ்டைலில் வந்து கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா கூட வந்து கோலம் போடும்போது பக்கத்தில் சொல்லிகிட்டே இருந்தாங்க, அம்மா பொங்கல் கோலம் போடுங்க, பொங்கல் கோலம் போடுங்கன்னு. அது வந்து எதனாலனா நான் வந்து பொங்கலுக்கு கோலம் போட்டுட்ருக்கும்போது பாப்பா தான் வந்து எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதனால் சொல்லிகிட்டே இருந்தாங்க வந்து. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு நான் கோலம் போட்டிருக்கேன். நான் எப்போயுமே கோலம் போடும்போது கொஞ்சம் டைம் ஆகும். எப்போ கோலம் போட்டாலுமே ரொம்ப நேரம் டைம் எடுத்து தான் போடுவேன். அது சின்ன கோலமாக இருந்தாலும் சரி, பெரிய கோலமாக இருந்தாலும் சரி. இதுதான் என்னோடய கோலத்தோட ஃபினிஷிங் டச்சு. செல்லக்குட்டீஸ், எல்லோரும் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. என்னோடய ஈவினிங் வந்து தினம் இப்படி தான் போகும். தினம் வந்து இந்த மாதிரி ரொட்டீனாக தான் நான் வேலை பார்ப்பேன். அது மட்டும் இல்லை, நான் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு. இன்னும் வந்து எனக்கு வீடியோ வந்து முடியவே இல்லை. இன்னும் இப்போ தான் எனக்கு வேலை முடிஞ்சிருக்கு. வேலை முடிஞ்சு இப்போ தான் குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுருக்கோம். இனிமேல் தான் போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் கைஸ். ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் போடணும் அப்படின்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.